நம்மள நிறைய பேருக்கு ஒரு பெரிய கனவே இருக்கும். சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம். நிறைய பேருக்கு எப்படியாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு இருப்பாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பிளான் மட்டுமே பல வருஷமாக பண்ணிகிட்டு இருப்போம். ஓவர் திங்க் பண்ணுவோம், ஓவர் ரிசர்ச் பண்ணுவோம். ஆனால் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டோம். ஸோ இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே. ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா வச்சுருப்பாங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஒரு ஐடியா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ஒரு பர்ஃபெக்ட் இன்வெஸ்டர் கிடைக்கணும், ஒரு நல்ல ஃபவுண்டர் கிடைக்கணும், ஒரு கரெக்டான டைம் அமையணும், இதெல்லாம் கூடி வர நேரத்தில் தான் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இது எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு அதை சேஞ்ச் பண்ணி ஒரு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யாராவது ஒரு பிஸ்னஸ் பண்ணவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நமக்கு நிறைய நேரத்தில் நிறைய மென்டாஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான புக்கு லெட்ஸ் பில்ட் அ கம்பெனி. ஒரு ஐஐடி பாம்பேயில் படித்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோக்யூப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்ணுறாங்க. அப்புறமா சின்னதாக ஒரு டீம் பில்ட் பண்ணுறாங்க. ஒரு 10 இயர்ஸில் இந்த கம்பெனியை $few million சேல் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுடைய கம்ப்ளீட் ஜேர்னியை இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. எப்படி இன்வெஸ்டர்ஸோடைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை எப்படி அவங்க பிடிச்சாங்க, எப்படி காலேஜஸ் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க கிளைண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னியை சொல்லியிருப்பாங்க. ஒரு பாயிண்டில் கம்பெனி இழுத்து மூடணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்போ கூட விடாமல் இந்த கம்பெனி எப்படியாச்சும் ப்ராஃபிட்டபுளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி இந்த கம்பெனியை ப்ராஃபிட்டபுளாக கொண்டு அதுக்கப்புறமா $few million சேல் பண்ணுறாங்க. இந்த ஜேர்னியில் அவங்க என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணாங்க, அதை எப்படி கரெக்ட் பண்ணாங்கங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாமே இதில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட உட்காந்து, இல்லை ஒரு சீனியர் உட்காந்து நமக்கு அவங்களுடைய ஜேர்னியை கம்ப்ளீட்டாக சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா கண்டிப்பாக இந்த புக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எலான் மஸ்க் மாதிரியான ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன்ஸோடைய கதையை படிக்கும்போது நமக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, ஒரு $1 பில்லியன் கம்பெனியை நம்மளால் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் வரும். ஆனால் இந்த புக்கு அது மாதிரி இல்லவே இல்லை. ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஒரு சின்னதாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு $few million சேல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இதை படிக்கும்போது அப்போது நம்மளாலே முடியும்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஐடியா இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு தயக்கம் இருக்குன்னா இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஒருத்தங்க இந்த ஐடியாவோடு இருக்காங்க, அவங்களுக்கும்